அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ சுபபசி யோகத்தை பற்றி சொன்னோம். இந்த சுபபசி யோகம் ஒரு விஷயம் நீங்கள் சித்தாந்த ரீதியாக பார்ப்பதற்கும் ஜோதிட ரீதியாக பார்ப்பதற்கும் வித்தியாசம் என்னன்னா, சுபபசி யோகம் எல்லா செல்வத்தையும் கொடுக்கும், தைரியத்தை கொடுக்கும், வீரியத்தை கொடுக்கும், ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்கின்ற செயல்பாட்டை கொடுக்கும், மற்றவருக்கு உதவக்கூடிய தன்மையை கொடுக்கும்னு பார்த்தோம். ஏன் ஜோதிடத்தில் அதோடு முடிஞ்சது? சுபபசி யோகம் என்ன செய்யின்ட்டு நல்லா யோசிச்சு பாருங்க. நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் முக்குணங்களின் அடிப்படையில் அமைகின்றது. சாத்வீகம், ராஜசம், தாமசம், இந்த 3 குணங்கள் தான் நம்முடைய செயல்பாடுகளின் வெற்றி தோல்விக்கு காரணம். சாத்வீகம் வேலை செய்யும் பொழுது நம்முடைய உடம்புல அறிவு கருவி என்று சொல்லக்கூடிய கஞ்சுக சரீரம், அதாவது அறிவுடம்பு என்று சொல்லக்கூடிய ஆன்மாவை சுற்றி போற்றியுள்ள அறிவுடம்பு என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய ஞான அருள் வேலை செய்யும். சாத்வீகத்தில் ஒரு விஷயம் செய்யும் போது இறைவன் கூட நின்று நமக்கு செஞ்சு கொடுப்பார். அப்போ ராஜசம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கடினமான வேலையை செய்வதற்கு நமக்கு அந்த ராஜச குணம் உறுதுணையாக இருக்கும். தர்க்கம், வாக்குவாதம், இதற்கெல்லாம் ராஜச குணம் உறுதுணையாக இருக்கும். தாமசம் கொலை, கொள்ளை, காமம், தூக்கம், சோம்பல், இதுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கும். முக்குணங்களும் தேவைதான். ஆனால் சாத்வீகம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்முடைய ஆத்மா, நான் சொன்ன குரு, புதன், சுக்கிரன், வளபிறை சந்திரன், இது எல்லாமே சாத்வீக குணத்துக்குரிய கிரகங்கள். அப்போது நம்ம எதில் குளிச்சு வர்றோம், அதாவது முதல் ராசியை கடந்து வர்றோம், அந்த ராசியை கடந்து வரும்போது நம்ம ஆத்மா, நம்ம குளிக்கிற தீர்த்தம் என்ன, குளிக்கிற தண்ணீர் என்ன, சாக்கடையா, தீர்த்தமா, பன்னீரா, சந்தனமா இருக்குல்லவா? அப்போ அந்த சாத்வீகமான கிரகத்தின் மீது அப்படியே பட்டு மோதி வரும் பொழுது அந்த ஆத்மா தெளிந்த நிலையில் இருக்கும். அதனால அந்த தெளிந்த நிலையில் பயணிக்கின்ற ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பயணிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வந்து அடைகின்றன. உங்களுடைய செயல்பாடுகள் துரிதமாக இருக்கின்றன. உங்களுடைய ஆத்ம திடம் உறுதித்தன்மையுடன் இருக்கின்றன. உங்களுக்கு புகழும் வெற்றியும் தேடி வந்து அமர்கிறது. இப்போ புரியுதா? என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? அப்போது சாத்வீக குணம் அறிவுக்குரிய குணம் என்பதால் அது வெற்றிக்குரிய குணம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிவா திருச்சிற்றம்பலம். இந்த 2026 அனைத்து நலன்களும் நீங்கள் பெற வேண்டும்.